சிந்தனை தளம் நேயர்களுக்கு வணக்கம். ஒய்நாட் புரொடக்ஷன்ஸ் சசிகாந்துடைய தயாரிப்பு, எழுத்து, இயக்கத்தில் ஆர் மாதவன், நயன்தாரா, சித்தார்த், மீரா ஜாஸ்மினுடைய நடிப்பில் நேற்று நெட்ஃப்ளிக்ஸ் ஓடிடியில் டைரக்டாக ரிலீஸ் ஆன டெஸ்ட் படத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த படத்தினுடைய மையக்கரு என்னன்னா, ஒருத்தருடைய வாழ்க்கையில் தன்முனைப்பு அதிகமாகிடுச்சின்னு வைங்களேன், அது கொடுக்கக்கூடிய சோதனை இருக்கு இல்லையா, அது ரொம்ப விபரீதமாக இருக்கும். அந்த தன்முனைப்பை நம்ம எந்த அளவுக்கு மட்டுப்படுத்தி வைக்கிறோமோ நம்ம வாழ்க்கையில் ஜெயிக்கலாம், இல்லை நம்ம வாழ்க்கையே விபரீதமாயிடும். அதுதான் இந்த படத்தினுடைய மையக்கரு. இதுக்கு எப்படி அவங்க கதையும் திரைக்கதையும் எழுதியிருக்காங்க அப்படின்னா, மாதவன் ஒரு மிடில் கிளாஸ் இளைஞர், அவர் ஒரு விஞ்ஞானி. அவருடைய கனவு லட்சியம் எல்லாமே நீராவி மூலமாக ஒரு மாற்று எரிசக்தியை கண்டுபிடிச்சிருக்காரு. அது மக்களோட பயன்பாட்டுக்கு கொடுக்கணும், அதுக்கு அரசாங்கத்தோட ஒப்புதல் தேவை. அதுக்கு என்ன பண்ணுறாரு, ரொம்ப அலையிறாரு, அதுக்கு லஞ்சம் கேட்குறாங்க. இவர் ஒரு கட்டத்தில் தன் மனைவிக்கு தெரியாமல் வீட்டு பத்திரத்தை வச்சு கடன் வாங்கி செலவெல்லாம் பண்ணுறாரு. அப்படியும் அது நடக்கலை, கை கூடலை. ஒரு பக்கம் அவருடைய மனைவி நயன்தாரா, இவங்க ரெண்டு பேருக்குமே மனமாகி 10 ஆண்டுகள் மேலாகியும் குழந்தை இல்லை. அவங்க செயற்கை கருத்தரிப்பு மூலமாக எப்படியாவது குழந்தை பெற்றுக்கிட்டே ஆகணும் அப்படின்னு ட்ரை பண்ணுறாங்க. அதுக்கு பணம் தேவைப்படுது, ஒரு 5 லட்ச ரூபா தேவைப்படுது. ஸோ இந்த விஷயத்தால் இவங்க ரெண்டு பேர்த்துக்குமே ஒரு மனக்கசப்பு இருந்துக்கிட்டே இருக்குது. மாதவனுக்கும் சரி, நயன்தாராவுக்கும் சரி. ஒரு பக்கம் லவ் இருந்தாலும் மனக்கசப்புங்கிறது அப்பப்போ வந்துக்கிட்டே இருக்குது. அப்புறம் சித்தார்த், அவர் பார்த்திங்கன்னா இந்திய கிரிக்கெட் அணியோட நட்சத்திர வீரராக இருந்து வந்திருக்கிறாரு. கடந்த 2 சீரீஸில் அவர் சரியாக விளையாடலை. அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா, வரப்போகிற இந்தியா பாகிஸ்தானுடைய டெஸ்ட் மேட்ச்சில், அதாவது சென்னையில் நடக்கக்கூடிய டெஸ்ட் மேட்ச்சில் இவர் வேணாம், ஃபார்மில் இல்லை, அணியிலிருந்து இவர் எடுத்துடலாம், இவருக்கு எப்படியாவது ரிட்டையர்மெண்ட் கொடுக்கலாம் அப்படின்னு இந்திய கிரிக்கெட் அணி முனைப்பாக இருக்கிறாங்க. இதில் விரக்தியாக இருந்த சித்தார்த், எப்படியாவது இந்த கிரிக்கெட் மேட்ச்சில் நம்ம விளையாடியே ஆகணும், அதுவும் சொந்த பிச்சில் நடக்கிற மேட்ச்சு, நாம் விளையாடி நம்மளோட இருப்பை தக்க வச்சுக்கணும் அப்படின்னு போராடுறாரு. ஸோ இந்த கவனத்திலே என்ன பண்ணுறாருன்னா, அவருடைய மனைவி, குழந்தை, அவருடைய ஹெல்த் இஷ்யூ இருக்கிற அப்பா, இவங்க யாரையுமே இவர் கண்டுக்கிறதே கிடையாது. குடும்பத்தோடையே ஒட்டாமையே இருக்கிறார். இது ஒரு பக்கம் இருக்க, ஒரு கும்பல் இந்த கிரிக்கெட் மேட்சை வச்சு எப்படியாவது மேட்ச் ஃபிக்ஸிங் செஞ்சு சம்பாதிக்கணும்னு நினைக்கிற ஒரு கும்பல். அவங்க சித்தார்த்தை அணுகிறாங்க, எப்படியாவது அந்த மேட்ச்சில் பாகிஸ்தானை ஜெயிக்க வைக்கணும், அப்படி ஜெயிச்சா பல 1000 கோடி வருமானம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சித்தார்த்தை அணுகிறாங்க. இதுக்கப்புறம் சித்தார்த் ஜெயிச்சு நாட்டுக்காக போராடி தன் இருப்பை தக்க வச்சுக்கிறாரா, இல்லை அந்த மேட்ச் ஃபிக்ஸிங்கில் ஈடுபட்டாரா அப்படிங்கிறது ஒரு பக்கம். நயன்தாராவும் மாதவனும் இணையிறாங்களா, அவருடைய மருத்துவம் IVF ட்ரீட்மெண்ட் மூலமாக குழந்தை பெற்றுக்கிட்டாங்களா, இதெல்லாம் தாங்க மீதி படத்தினுடைய கதை. சரி, இந்த படத்தினுடைய பலம் என்னென்னா, ஃபஸ்ட்டு நடிப்பை சொல்லலாம். அதுவும் மாதவன் தாங்க. அவர் தான் இந்த முழு படத்தையும் தூக்கி சுமக்கிறார். அதுவும் ஒரு கட்டத்தில் அவருடைய கேரக்டர் அப்படி நெகட்டிவாக மூவ் ஆகும். அந்த காட்சியெல்லாம் பிரமாதப்படுத்தி இருக்கிறாரு. மாதவன் தாங்க இந்த படத்திலேயே ஜொலிக்கிறார். அடுத்து பார்த்தீங்கன்னா சினிமாட்டோகிராஃபி விராஜ் சிங் கோஹில் பண்ணியிருக்காரு, நல்லா பிரமாதப்படுத்தியிருக்கிறாரு. திருவல்லிக்கேணி, மயிலாப்பூர் இந்த லொக்கேஷன்ஸை காட்டின விதமாகட்டும், மயிலாப்பூர் வீட்டுக்குள்ளே நடக்கிற காட்சியாகட்டும், அதுக்கு பண்ண லைட்டிங், இதெல்லாம் நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்கு. அப்புறம் டெஸ்ட் மேட்ச் காட்டுவாங்க, நம்ம டிவியில் நிஜமான மேட்ச் பார்த்தா எப்படி இருக்குமோ அதே ஒரு ஃபீலிங் இவங்க கொடுத்துருக்காங்க. நல்லா உழைச்சிருக்காரு சினிமாட்டோகிராஃபி. அடுத்து மற்ற நடிகர்களுடைய நடிப்பை பற்றி சொல்லணும் அப்படின்னா, நயன்தாரா, சித்தார்த், மீரா ஜாஸ்மின், உங்களுடைய நடிப்பெல்லாம் நாம் சொல்லி தான் உங்களுக்கு தெரியணுங்கிற அவசியம் கிடையாது. ஆனால் இந்த படத்தில் அவங்கள சரியாக பயன்படுத்தலையோ அப்படின்னு தான் தோணுது. ஏன்னா இவங்களுக்கு கொடுத்த கேரக்டர் ஸ்கெட்சே சரியாக எழுதலை அப்படின்னு தான் எனக்கு படுது. நயன்தாரா பார்த்திங்கன்னா ஆரம்பத்தில் அவங்களுடைய நடிப்பெல்லாம் நமக்கு ஒட்டவே இல்லைங்க. போக போக செகண்ட் ஹாஃபில் அவங்க லைனுக்குள்ளே வந்துடுறாங்க. கிளைமேக்ஸில் ஒரு சம்பவம் செய்வாங்க, அதை தவிர்த்து மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப முரணாக இருக்கும், நமக்கு ஒட்டலை. அப்புறம் சித்தார்த், ஒரு நட்சத்திர கிரிக்கெட் வீரர் எப்படி இருப்பாருங்க, கிட்டத்தட்ட அதை அப்படியே கண் முன்னாடி கொண்டு வராரு. ஹைப் ஏற்றி விட்ட ஒரு வீரர் எப்படி இருப்பான், யாரையும் மதிக்காத மாதிரி. அதே மாதிரி அவருக்கு அகென்ஸ்டாக யாராவது பேசுகிறாங்கன்னு வைங்களேன், ஒரு திமிருத்தனமான ஒரு பாடி லாங்குவேஜ் கொடுக்கறது, இதெல்லாம் பக்காவாக பண்ணியிருக்காரு. அதே மாதிரி பாசமான தந்தையாகவும் நல்லா பண்ணியிருக்காரு. எங்கே ஒரு மைனஸ் ஆகுதுன்னு வைங்களேன், அவர் பேசுகிற டைலாக்கெல்லாம், ஒரு டைலாக் பேசுகிறாரு, அடுத்து ஒரு டிஸ்டன்ஸு, அப்புறம் ஒரு டைலாக், அப்புறம் ஒரு டிஸ்டன்ஸு, கிட்டத்தட்ட இந்த மூமெண்ட்டில் தான் இருக்குங்க அவரோட டைலாக் டெலிவரிலாம். இதை டைரக்டர் சரியாக அணுகலியோ சீன்ஸை அப்படின்னு தான் எனக்கு தோணுது. அடுத்து மீரா ஜாஸ்மின், அவங்க இந்த படத்தில் ஒரு கருவேப்பிலை கொத்தமல்லி கொத்து மாதிரி தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு பெருசாக ஒன்றும் இல்லை அவங்களுடைய நடிப்பு.
அப்புறம் காளி வெங்கட் அவருக்கு எழுதப்பட்ட கேரக்டர் எப்படியோ அதுவும் நல்லா பண்ணியிருக்காரு. சித்தார்த்துடைய மகனாக நடித்த லிரிஷ் ராகவ் அவரும் நல்லா பண்ணியிருக்காரு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னு வைங்களேன், ரொம்ப நமக்கு சோதனை கொடுத்துருது. எப்போ இன்டர்வல் பிளாக் வரும் அப்படிங்கிறது ஆரம்பத்தில் இவங்க செட் பண்ண விஷயம், ஃபஸ்ட்டு ஃபியூ சீன்ஸு நல்லா செட் பண்ணிடுறாங்க. ஓகே, படம் நல்லா இன்டென்ஸாக உள்ளே போகும் அப்படின்னு நமக்கு தோன்றப்போ ஒரே இடத்துலையே இருக்கிற மாதிரி தான் இருக்குது. அதாவது சைக்கிளில் ஸ்டாண்ட் போட்டு பெடல் பண்ணால் எப்படி இருக்கும், கிட்டத்தட்ட அப்படியே தான் இருக்குது. ஒரு பெரிய சுவாரஸ்யமான திரைக்கதை ஃபர்ஸ்ட் ஹாஃப்லையும் சரி செகண்ட் ஹாஃப்லையும் சரி இல்லை இந்த படத்தில். அப்புறம் எடிட்டிங் நல்லா இன்னும் சுருக்கி இருக்கலாம், மிஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் அந்த டெஸ்ட் மேட்ச் காட்டுற காட்சியெல்லாம் நல்லாவே பண்ணியிருக்காரு, அதில் எந்த ஒரு குறையும் கிடையாது. மற்றபடி சீன்ஸாக பார்த்தீங்கன்னா இன்னும் கட் பண்ணியிருக்கலாம். மியூசிக் பற்றி சொல்லணுன்னா சக்தி ஸ்ரீ கோபாலன் ஆரம்பத்தில் வர ரேப் ஆகட்டும், கடைசியில் வர அந்த பீட்ஸ் ஆகட்டும், அது நல்லா இருக்குது. பாடல்லாம் ஓகே அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. பிஜிஎம்மும் இன்னும் மெருகேற்றி இருக்கலாம். ஒரு மெலடி சாங் மாதிரி ஒன்று வரும் நடுவில், வெறும் வாய்ப்பாட்டு மட்டும் வர மாதிரி, அது ஓரளவு ரசிக்கிற மாதிரி இருக்குது. மற்றபடி ஓகே, ஒரு நார்மலான இசை தான். அப்புறம் மாதவனுடைய நடிப்பு, அவர் தான் தூக்கி சுமக்கிறார் நம்ம சொல்லிட்டோம். ஆனால் அவருக்கு எழுதின கதாபாத்திரத்துக்கு நியாயம் பண்ணியிருக்காங்களான்னா இல்லை. இந்த கதைக்கு இவரை ஒரு சூழ்நிலை கைதி மாதிரியாகவே காட்டியிருந்தாங்கன்னு வைங்களேன், அதிலிருந்து அவர் எப்படி தப்பிப்பார் அப்படின்னு இருந்தால் தான் ஒரு சுவாரஸ்யம், ஒரு பரபரப்பு இருந்திருக்கும். அதே மாதிரி தான் சித்தார்த்துக்கும். ஆனால் இந்த படத்தில் அந்த மாதிரி எழுதலை அவங்க. மாதவனை நல்லா இருந்த ஆளை அப்படியே ஒரு கிரே ஷேடுக்கு எடுத்துகிட்டு போய் வேற விதமாக முடிச்சிருப்பாங்க. ஆரம்பத்தில் அவங்க வச்ச சீன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்துக்கு ஒருத்தன் மாறுவானா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குமே தவிர்த்து ஒரு பலமான கான்கிரீட்டான ஒரு சீனை அவங்க அமைக்கலை. அதனாலே மாதவன் மேலே நமக்கு பரிதாபம் தான் வருதே தவிர்த்து கோபம் வரலை. அப்புறம் சில இடத்துல அந்த நுணுக்கங்கள் நல்லா இருக்கும், ரசிக்கிற மாதிரி இருக்கும். உதாரணத்துக்கு இந்த டெஸ்ட் மேட்ச் ஒவ்வொரு நாளும் முடிகிறப்போ அம்பையர் வந்து அந்த பைல்ஸை தட்டி விட்டுட்டு போவாங்க, அதை காட்சிப்படுத்தின விதம் நல்லா இருக்கும். 90களில் இந்த படம் வந்திருக்குன்னு வைங்களேன், ஒரு கிட்னாப் நடக்குதுன்னா கண்டுபிடிக்கிறது கஷ்டம். ஆனால் இந்த படத்தில் அதுவும் ஒரு நட்சத்திர நாயகனுடைய மகனை கடத்திருப்பாங்க, ஆனால் போலீஸ்காரங்க 3 நாளாக தேடிட்டு இருப்பாங்க. ஸோ இப்படியெல்லாம் அமைச்சிருப்பாங்க. இது எந்த காலத்தில் நடக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு டவுட் வந்துருக்கு. இதெல்லாம் இன்னும் அவங்க டீட்டெயிலாக பண்ணியிருக்கலாம், வேற விதமாக பண்ணியிருக்கலாம் அப்படின்னு தான் எனக்கு தோணுது. ஓவராலாக இந்த படத்தை பற்றி சொல்லணுன்னா இதில் அடல்ட் கண்டென்ட் எதுவுமே கிடையாது. அதனால் குடும்பத்தோடு நீங்கள் உட்காந்து பார்க்கலாம், அந்த மாதிரியான ஒரு படம் தான் இது. என்ன, இந்த படத்தினுடைய தலைப்புக்கு ஏற்ற மாதிரியே ஆடியன்ஸுக்கும் இது மிகப்பெரிய ஒரு டெஸ்ட்டு தான். ஸோ நேயர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சிந்தனை தளம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல காணொலியில் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நன்றியுடன் ஹரிராவ்.